கரங்களை கும்பிட்டு கண்ணீர் என்று மாறுமோ, வேதனைகள் என்று தீருமோ, கண்ணீர் என்று மாறுமோ, வேதனைகள் என்று தீருமோ, கஷ்டப்படும் நாட்களில் ரட்சிக்க நீர் வந்திடுமே, கஷ்டப்படும் நாட்களிலே ரட்சிக்க நீர் வந்திடுமே, கண்ணீர் என்று மாறுமோ, வேதனைகள் என்று தீருமோன்னு சொல்லி சங்கீதக்காரர் மிக அழகாக சங்கீதம் 116 வேதனையோடு சாவு நின்று தப்பிய ஒருவர் பாடியது என்று வாசிக்கிறோம். இந்த பாடலில் முக்கியமான வசனம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் என் குரலை கேட்டார். கர்த்தர் என் குரலை கேட்டார். இந்த சங்கீதம் மரண இக்கட்டிலிருந்து விடுதலை பெற்ற ஒரு மனுஷனுடைய நன்றி ஸ்தோத்திர பாடல். ஆமென். அதனாலதான் தேவன் என் சத்தத்தை கேட்டார். ஆமென். ஆண்டவர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பங்களையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். ஆமென். ஆண்டவர் மீது அன்பு கூறுகிறேன், ஏனெனில் எனக்கு இறங்குமாறு நான் எழுப்பிய குரலை அவர் கேட்டள்ளினார். ஆமென். உலகில் ஒன்றுமில்லையே, தேடியதெல்லாம் வீணாயிற்று, உலகில் நான் ஒன்றுமில்லையே, தேடியதெல்லாம் வீணாயிற்று. தேவன் என் சத்தத்தையும் என் விண்ணப்பங்களையும் கேட்கிறார், அவரில் அன்பு கூறுகிறேன். நம்முடைய ஜெபம் பரலோகத்தில் கேட்கப்படுகிறது. மாலை ஆராதனையில் நாம் கூப்பிடும் பொழுது அவர் தமது செவியை நமக்கு சாய்க்கிறார். அதனால்தான் நாம் அனைவரும் நன்றி ஆவியானவரே என்று சொல்லுகிறோம். ஆமென். 3-4 வசனங்களை வாசிக்கும் பொழுது மனுஷன் கஷ்டத்தில் இருக்கிறான். கண்ணீர் என்று மாறுமோ, வேதனைகள் என்று தீருமோ, மரணக்கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது என்ற பரிதாபமான ஒரு புலம்பல். வாழ்க்கையிலே துன்பம், வியாதி, தனிமை நம்மை சூழும்போது நாம் செய்ய வேண்டியது ஒன்று, ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்வது, பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்ளுதல், அவரை ஆராதித்தல். ஆண்டவரே, உமக்கு என் பொருத்தனைகளை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அவருக்கு ஸ்தோத்திர பலி எடுக்கிறது. பரதேசி நான் உலகில், இங்கே நான் அந்நியனல்லோ, பரதேசி நான் உலகில், இங்கே நான் அந்நியனல்லோ, கண்ணீர் என்று மாறுமோ, வேதனைகள் என்று தீருமோ,
அதனால்தான் ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். 5 முதல் 9 வரை உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது அவர் நம்மை ஒருபோதும் பிரியாதவர். நீங்கள் விரும்பி அந்த வரம் இதுதான், ஆண்டவரே ஒருபோதும் உன்னை பிரியாத வரம். நீ காலையில் பேசினார் ஆண்டவர், நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டோம், ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான வரம் ஒன்று வேண்டும் சொல்லி, ஒருபோதும் உங்களை பிரியாத அந்த வரம் கொடுங்கப்பா. அந்த வரம் என்ன? ஆவியானவருடைய பிரசன்னம். ஆமென். அப்ப நம்முடைய பதில் என்ன? ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்மைகளுக்கும் அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். 12 முதல் 19 வரை உள்ள வசனங்களை பார்க்கிறேன். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து அவரது பெயரை நான் தொழுவேன். தொழணும், தொழுது கொள்ளுதல். அவருக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். 3வது காரியம், 3 காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலதான் 16 வசனத்தில் மிக அழகாக சொல்லுகிறது, ஆண்டவரே நான் உண்மையாகவே உம் ஊழியன், நான் உம் பணியாள், உம் அடியாளின் மகன், என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர். ஆமென். ஆமென். நம்முடைய பதில் அதுதான். நம்முடைய பதில் அப்படித்தான் இருக்கணும். ஆண்டவரே நான் உண்மையாக உம்முடைய ஊழியன், நான் உம்முடைய தாசன் தாசி, ஆமென். நான் உன் பணியாளன், நான் உடைய வேலைக்காரன், உம் அடியாளின் மகன் மகள், என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர். அப்ப என்ன சொல்றாரு? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொள்வேன், மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்துக்கொள்வேன், ஆமென். பொருத்தனைகளை நான் செலுத்துவேன், ஆமென். ஸ்தோத்திர பலி செலுத்துவேன். ஆமென். நம்ம பதில் அதுதாங்க. 12 to 19 வரை உள்ள வசனங்களில் ஆமென். ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையில் எடுத்துக்கொள்வேன், பொருத்தனைகளை செலுத்துவேன், ஸ்தோத்திர பலி செலுத்துவேன். ஆமென். அப்ப இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் உங்கள் கண்ணீரை கண்டார், உங்கள் ஜெபத்தை கேட்டார். ஆமென். அதனால நாளை காலை வரைக்கும் நீங்க சமாதானத்துடன் இளைப்பாறுவீர்கள். உமக்கு அப்ப என்ன சொல்லணும்? கர்த்தாவே மாலை வேளையிலே உமக்கு நன்றி ஆண்டவரே, எங்களை ஒருபோதும் பிரியாமல் இருக்கும். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, ஒருபோதும் உம்மை பிரியாமல் இருக்கும். அந்த வரத்தை கொடுத்துட்டீங்க. நீங்க என்ன விட்டு பிரியாம இருங்க ஆண்டவரே. ஆமென். நீங்கள் என்ன ஒருபோதும் பிரியாம என் கூடவே இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க. உங்களுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொள்வேன், பொருத்தனைகளை செலுத்துவேன், ஸ்தோத்திர பலி செலுத்துவேன். 12 முதல் 19 வரை உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்துவேன். கிளியர். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? என்ன கைமாறு செய்ய போறேன்? மீட்பின் கிண்ணத்தை எடுத்து அவரை நான் தொழுது கொள்வேன். ஆமென். ஆண்டவருடைய மக்கள் அனைவர் முன்னிலையில் அவருக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். ஆண்டவருடைய மக்கள் அனைவர் முன்னிலையில். ஏனென்றால் 15 வசனம் ரொம்ப அழகா சொல்றாரு, ஆண்டவர் தம் அன்பர்களின் சாபு அவரது பார்வையில் மிக மிக மதிப்புக்குரியது. அப்பதான் அதான் சொல்றாரு சங்கீதக்காரன் அழகா 14, ஆண்டவரே நான் உண்மையாகவே ஊழியன், நானும் பணியாளர், உம் அடியானின் மகன், என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர், நான் உமக்கு நன்றி செலுத்துவேன். வா, நான் உம்முடைய ஊழியன்,
உடைய பணியாளன். என் கட்டுகளை, என் துன்பங்களை, துயரங்களை, பாடுகளை, வேதனைகளை எல்லாத்தையும் அவுத்துட்டீங்கப்பா, உமக்கு நன்றி. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இந்த மாலையில் உமக்கு நன்றி அப்பா, எங்களை ஒருபோதும் பிரியாமல் இருக்கும் ஆவியானவருக்காக நன்றி. ஒப்பு கொடுப்போம். ஆண்டு சமத்தில் ஒப்பு கொடுங்க, உங்களை தாழ்த்துங்க. பரனே நித்திய நாட்டில் நான் சேர்ந்திட எங்கி நிற்கிறேன். பரனே நித்திய நாட்டில் நான் சேர்ந்திட எங்கி நிற்கிறேன். கண்ணீர் என்று மாறுமோ, வேதனைகள் என்று தீருமோ. இந்த சங்கீதம் 116 ஆண்டவருக்கு நன்றி திருப்பாடல். 1-2 வசனங்கள் ஆண்டவரின் குரலை கேட்டள்ளினார். 3-4 வசனங்கள் நான் துன்புற்றேன், சாவின் கயிர்கள் என்னை பிடித்து கொண்டன, பாதாளத்தின் துன்பங்கள் என்னை பற்றி கொண்டன, துன்பமும் துயரமும் என்னை ஆட்கொண்டன. நான் ஆண்டவரது பெயரை தொழுதேன். ஆண்டவரே என் உயிரை காத்தருளும் என்று நான் கெஞ்சினேன். நம் கடவுள் இரக்கமுள்ளவர். எளிய மனதோரை ஆண்டவர் பாதுகாக்கிறார். தாழ்த்தப்பட்டவருக்கு மீட்பளிக்கிறார். என் மகனே, மகளே, நீ மீண்டும் அமைதி கொள். ஏனெனில் ஆண்டவர் உனக்கு பல நன்மைகளை செய்திருக்கிறார். நம்முடைய உயிரை சாவிலிருந்து விடுவித்த தேவன், நம்முடைய கண் கலங்காதபடியும் கால் இடராதபடியும் செய்தவர். எனவே நான் என்ன செய்வேன்? இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னா அது உங்களுடைய சித்தத்தினால் நான் இருக்கிறப்பா. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொன்ன போது கூட நான் நம்பிக்கையோடு இருந்தேன். எந்த மனுஷனையும் நம்பலாகாது என்று மனக்களத்தில் நான் சொன்னேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக நான் நன்றி சொல்லுவேன். என்ன அருமையான பாடல். நம் குரலை கேட்கின்றவர், நம் குரலை கேட்கின்றவர், ஜெபத்திற்கு பதில் தருகிறவர். நான் மிகவும் துன்புற்ற நிலையிலும் ஆண்டவரே என் உயிரை காத்தருள என்று அழுத வேண்டிய போது நமக்கு உதவி செய்கிறவர். மீட்பின் கிண்ணம் பல பொருள்களை குறிக்கும். நன்றி செலுத்தற்காக திராட்சை ரசம் நிரம்பிய கிண்ணம். இயேசு திராட்சை ரசம் நிரம்பிய கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி இதை உண்டு பருகுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படும் என்ற அர்த்தம். ஒப்பு கொடுப்போம். மக்கள் முன்னிலையில் என்று சொன்னால் திருவழிபாடு குழுவினரை குறிக்கும். ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் குறிக்கும். ஆண்டவர் தன் நண்பர்களின் சாவு என்று சொன்னால் அவருடைய ஊழியர்கள், அவருக்காக நேரத்தை பயன்படுத்த பிள்ளைங்க, அவருக்காக நேரத்தை கொடுக்குற பிள்ளைங்க, அப்படிப்பட்டவருடைய சாவு, அவருடைய சாவு, ஆண்டவருடைய அடியார்களுடைய மரணம், அவர்களை ஆண்டவர் அடிகளில் சேர்த்தலால் அம்மரணத்தை அற்பமாக கருத முடியாது. உங்களுடைய சாவாக இருக்கட்டும், என்னுடைய சாவாக இருக்கட்டும், ஆண்டவருக்கு ஊழியர் செய்கிறவருடைய பிள்ளைகளுடைய சாவு ஆண்டவருக்கு அற்பமாக கருத முடியாது. ஆமென். ஏனென்று சொன்னால் ஆண்டவருக்கு ஊழியர் செய்கிறவருடைய இறப்பு அவர்களுடைய மாட்சி என்ற பொருளில் இறப்பு இறைவன் முன்னிலையில் மதிப்புக்குரியது. ஆமென். ஆண்டவருக்கு ஊழியர் செய்துட்டு சாகிற பிள்ளைங்க அவருடைய முன்னிலையில் மதிப்புக்குரியது. ஆமென். அதனால தான் உமது இல்லத்தின் முற்றிலில் உடைய திருக்கோவிலில் மற்றவர்கள் முன்னாடி நான் என்னுடைய பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. ஆமென். ஆமாம் அன்பார்ந்தவர்களே,
நீங்கள் செய்கிற ஒவ்வொரு கடவுள் கொடுக்குற அந்த நிமிஷமும் மதிப்புக்குரியது. ஆமென். உங்களுக்காக அவர் பரிந்து பேசுவார். ஆண்டவரிடத்திலே ஏசப்பா ஏசப்பா உங்களுக்காக பரிந்து பேசுவார். என் பிள்ளை வந்துட்டா, குரூப்பில் ஜபத்துக்கு வந்தாச்சு, ஆராதனைக்கு வந்தாச்சு. நம்முடைய எந்த விதமான குறைகளையும் அவர் பார்ப்பதில்லை, மாறாக நிறைவை பார்க்கிறவர். ஆமென். நிறைவான காரியங்களை செய்கிறவர், அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர். இரக்கம், ஆமென். இரக்கம். அதனால தான் 7ஆம் வசனம், என் நெஞ்சே அமைதி கொள். அப்படி என்று சொன்னால் பாடகர், அந்த சங்கீதக்காரர் தமக்கே அறிவுரை கூறிக்கொள்கிறார். என் நெஞ்சே நீ அமைதி கொள். ஒவ்வொரு நாளும் நான் தாழ்த்தப்பட்ட போது, நோயினாலோ அல்லது வேறொரு துன்பத்தினாலோ நான் நலிவுற்ற போது, ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட கேட்கணும், என் நெஞ்சே நீ அமைதி கொள். ஆமென். ஆமென். நீங்களே உங்கள் ஆத்மாவுக்கு நீங்களே சொல்லுங்க, நெஞ்சே நீ அமைதி கொள். என் நெஞ்சே நீ அமைதி கொள். உங்களுக்கு ஒரு துன்பம் வருது, பாடு வருது, கஷ்டம் வருது, ஒரு பிரச்சனை வருது, சார்ட் அவுட் பண்ண முடியல, அந்த இடத்துல என் நெஞ்சே நீ அமைதி கொள் என் நெஞ்சே நீ அமைதி கொள் என்று சொல்லி நம்மளே அப்படியே அந்த இடத்துல நம்முடைய ஆத்மாவோடு நம்மளே பேசிட்டோம்னா அங்கே பெரிய பிரச்சனையிலிருந்து ரட்சிப்பு வரும். ஆமென். இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். என் நெஞ்சே நீ அமைதி கொள். மக்கள் முன்னிலையில் வழிபாட்டு குருவினர்களை நம்ம எல்லாரையும் குறிக்கிறது. மக்கள் முன்னிலையில், மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். பொருத்தனைகளை நிறைவேற்றும். ஒப்பு கொடுங்க. கேட்கப் போகின்ற, கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.